பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நார்மல் ஷிஃப்ட் இருக்குது, தேர்ட் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிற்கிற ஷிஃப்ட் தான் இது. ஃபினிஷிங் எல்லாமே இது பண்ணணும். இதுதான் நம்ம நார்மலாக எடுத்தோம்னா இப்படி தான் ஷிஃப்ட் வரும். உங்களுக்கு வந்து நார்மல் டிஸ்பிளே தான், இது வந்து டச் தான், இல்லை இது கம்பெனியில் கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எல்லாம் பம்ப் அடிக்கிறது, அதே பம்ப் அடிக்கிறது இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மாடிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கில் இது கரெக்டாக ஷோரூம்லேருந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இருக்கிற வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 சர்வீஸ் முடிஞ்சு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், எத்தனை சர்வீஸ் காஸ்ட்டில் வரும்ன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஷிஃப்ட் ஒரு ஸ்குவாட் கூட கேட்டிருந்தீங்க, ஷிஃப்ட்டு நான் இந்த மாதிரி எடுக்க போகிறேன், இந்த மாதிரி எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்ட்டு. ஷிஃப்ட்டு வந்து எடுக்கும்போது எப்போவுமே ஷோரூமில் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, சில பேருக்கு தெரியாது. மீன் எப்படின்னா அது என்னென்ன இருக்குன்ட்டு தெரியாது. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பாருங்கள், எல்லாமே என்னென்ன இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோம்னா எப்படி இருக்கும், எந்த இதில் வரும், என்னென்ன கொடுப்பாங்க வண்டியில், அத்தனை இதுவும் வந்து நான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஓகே ஷோரூமில் என்ன சொன்னோன்னா மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். 2 வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் போகலாமா? ஓகே ஸ்குவாட், உள்ளே போகலாம். ஹலோ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஷிஃப்ட் பற்றி, ஷிஃப்ட் மாடிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அது யாராச்சும் பார்க்கணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து நார்மல் ஷிஃப்ட் இருக்குது, தேர்ட் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிற்கிற ஷிஃப்ட் தான் இது. இதில் என்னென்ன ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது, எவ்வளோ பண்ணோம், எவ்வளோ பே பண்ணணும், என்னென்ன ஷிஃப்ட் வாங்கினா எப்படி இருக்கும்ன்ட்டு அதெல்லாமே இது ஒன்றுமே மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கிற ஷிஃப்ட் இது. நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன உள்ளெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம், வாங்க உள்ள போகலாம். Yeah, I don't know why suddenly you're gone. You'll never be forgotten. Pretending no one is to blame. Too late to read. ஸ்குவாட், இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்டில் வந்து இங்கே கீழே காட்டாங்க கேமராமேன், எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அப்புறம் வந்து பிளாக் ஃபினிஷிங் எல்லாமே இது பண்ணணும். இதுதான் நம்ம நார்மலாக எடுத்தோம்னா இப்படி தான் ஷிஃப்ட் வரும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ்லாம் வந்துருக்காது, நம்ம இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நார்மல் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கப்போட தான் வரும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் கீழே ஒன்றும் இருக்காது, கீழே வந்து நார்மலாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம் ஸ்குவாட், அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அந்த காரில் இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காமா இதை விட்டு தான் மாறும். அதுக்கப்புறம் உள்ள வாங்க கேமராமேன், உள்ள வாங்க, நீங்கள் அப்படி வாங்க, சுற்றியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 minutes later ஸ்குவாட், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த மாற்றம் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து உள்ள வா, நீ உள்ளே வந்துட்டு பேசுவா. அதுக்கப்புறம் இதில் வந்தீங்கன்னா டிஜிட்டல் வராது, உங்களுக்கு வந்து நார்மல் டிஸ்பிளே தான், இது வந்து டச் தான், இல்லை இது கம்பெனியில் கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஏசி வென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் மவுண்ட்டு, அது வந்து இதே தான் 128 சார்ஜிங் தான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக உங்களுக்கு ஸ்டியரிங்கில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோன்னா அதே மாதிரி இது எல்லாமே நார்மல் தான். அதுலேயும் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஆனால் இது வந்து பண்ணாமல் இருக்க ஒரு ஷிஃப்ட் எப்படி நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பேக் சீட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லெதரில் தான் கொடுத்துருப்பாங்க, ஃபினிஷிங்லாம் அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே அந்த அன்னைக்கு காமிச்ச பார்த்தீங்களா பம்ப் அடிக்கிறது, அதே பம்ப் அடிக்கிறது இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கெல்லாம் அழகாக இருக்கும். இங்கே ஒரு கப்பு வைக்கிற மவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வந்து காட்டியிருப்பான், என்னப்பா காட்ட பிளாக் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. அதுக்கப்புறம் இங்கே வந்து அழகாக உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஆயில் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் போயிட்டு வந்து நேரம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே திருப்புங்களேன் கேமராமேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து விடணும்னா உங்களுக்கே தெரிஞ்சு எத்தனை கிலோமீட்டரில் போகணும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 5K கிட்ட சம்திங் தான் வந்துச்சாமா. செகண்ட் காஸ்ட்டு வந்துட்டு 6, 7 அப்படி சம்திங் அந்த அரௌண்டிங் வந்துச்சாமா. தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட வந்துருச்சு அப்படின்னாங்க. என்னென்ன மாற்றுனாங்கன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. ஸோ அது மீன் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணணும் இதெல்லாம்ன்ட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அது வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறேன், பெரிய வீடியோவில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து வேண்டாம்.
மற்றபடிக்கு எல்லா ஷிஃப்ட்லையும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குற ஒன்று தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது லெஃப்ட் மிரர் உள்ளே போகிறது, ரைட் மிரர் உள்ளே போகிறது இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த சைடு டோரில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் லாக்கு, அதுக்கப்புறம் லாக்கு ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, யாராவது க்ளோஸ் பண்ணுறது சொன்னோன்னே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 பவர் விண்டோஸோட சுவிட்சு இங்கே வந்துடும். ஸ்பீடாமீட்டரும் கணக்கு படி பார்த்தீங்கன்னா அதே தான். மற்றபடிக்கு வந்து இந்த வீடியோ வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டில் பற்றி சொல்லியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் வாங்க. ஸ்குவாட் அந்த ஷிஃப்ட்லேயே உங்களுக்கு எல்லாம் சொல்லணுனால இந்த ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன இருக்குது அதை விட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்கும். என்ன ஷிஃப்ட்டு எப்படி இருக்குமோ ஏன்னா இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ஒயிட் கலர் ஷிஃப்ட் வரட்டும் அப்புறமேல உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஷிஃப்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டினதே. மற்றபடிக்கு வந்து இது நார்மல் ஷிஃப்ட்டு, இதுவும் வந்து மாடிஃபிகேஷன்லாம் ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். ஒரு மோட்டோ விலாகரை எப்படியே உங்களுக்கு வந்து ரிவ்யூ விலாகராக மாற்றிட்டேன். இது ஓகே, இதுவும் ஒரு மோட்டோ விலாக் தான், இல்லைன்னு சொல்ல. என்ன ரீசெண்டாக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறுபடியும் உங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மெடிக்கல் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அது வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் வந்து அதிலே போயிடும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது காலேஜ் செமஸ்டர்லாம் முடிஞ்சு, இதோட 14th முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 14 எனக்கே தேவை மறந்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து சூப்பராக நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது போன வீடியோவில் இருக்கிற அதே செட்டப், ஏன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பேக்கில் போயிருப்போம். இந்த வாட்டி வந்து ஃப்ரெண்டில் வந்துருப்போம். ஏன்னா இருக்கிற இடம் ஃபுல்லாக சைட்டாக போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அங்கே தான் நின்றுட்டுருப்போம். ஃபஸ்ட்டில் கிரவுண்டாக இருந்துச்சு, இப்போ சைட் ஆயிடுச்சு. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். பைக்கு கார் சம்மந்தப்பட்டதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, செய்யும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை பாய். ஸ்குவாட் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா பழைய வீடியோ உங்களுக்கு வேண்டி போட்டிருப்பேன். இன்ஜினோட டார்க் எவ்வளோ, இன்ஜினோட சிசி எவ்வளோ, என்ன பூட் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம என்னென்னட்டுலாம் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மேபி எதுவுமே நம்ம வந்து நார்மலாக ஷிஃப்ட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி பற்றி தெரியணும், இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டி நான் எடுக்க போகிறேன், ஏதாச்சும் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துடலாம் நம்மளும். நீ அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சம் நாளில் வந்து வரப்போகுது. அந்த பீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது மாடலாக கேட்டிங்கன்னா புது மாடல் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்து ஞாபகப்படுத்தின ஒரு பீஸ்ட்டு. அது வந்து என்ன பேர்லாம் சொல்லலை. கொஞ்ச நாளில் அதை வந்து டெலிவரி எடுக்கிற வீடியோ கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் அது ரிவ்யூவும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸ்குவாட், இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you, bye.